இவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்தவரை எதுக்காக மாத்தணும்? இல்லைங்க, இந்த கட்சியில் 3 வருஷம் தாங்க ஒருத்தர் இருக்க முடியும். இது தேர்தல் நேரம், அந்த கட்சியினுடைய தேர்தல் நேரம். அந்த தேர்தலில் அண்ணாமலையும் நீடிக்கலாம் அல்லது வேறு யாராவது கூட வரலாம். நாளை வேட்புமனு தாக்கல். யார் யார் வேட்புமனு தாக்குறாங்க அப்படிங்கிறது தாக்கல் செய்யறாங்கன்னு நமக்கு தெரிய போகுது. அவர் போட்டியில இல்ல, அண்ணாமலை ஏங்க அவசரப்படுறீங்க? அவர் சொன்னது சார், அவர் சொல்றதுதான். அரசியல்ல எல்லாம் சொல்லுவாங்க அப்படித்தான். அடுத்து அவர் போட்டியிடவே வேண்டாம். ஒருத்தர் தொடர்ந்து தலைவராக நித்யானந்தம் ஐயா உண்மைக்கு மாறான தகவல் சொல்றார். அவர் போட்டியிடவே வேண்டாம். திராவிட முன்னேற்றம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு தெரியாதல்ல, 2வது முறையும் வேணா தொடரலாம், ஏதோ ஒரு முறை தான் இருந்துலாம் இல்ல, இவரை மாத்த போறாங்கன்னு சொல்ல வராரு. நீங்க அதை மறைச்சிட்டு பேசுறீங்கன்ற. இல்லைங்க, 3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் மாத்த வேண்டியது தலைமை நினைச்சா தொடரலாம்ல சார். தலைமை நினைச்சா தொடரலாம், நினைக்கலன்னா தொடர முடியாது. அவங்க வேற என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியுமா? அதை தான் நான் உங்களை கேட்கிறேன். வேற சிலது அண்ணாமலையினுடைய அந்த வேலைகளை அங்கீகாரம் கொடுப்பதற்கு அவர்கள் எந்த நேரத்திலும் பின்வாங்க மாட்டார்கள். சரி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களும் இந்த நாள் வரை அவர் செயல்பட்ட விதத்தையும் பாராட்டி அவருக்கு எந்த பொறுப்பை கொடுத்தால் இன்னும் கடுமையாக அவர் வேலை செய்து இன்னும் அதிகமாக வேகமாக வளர்க்க முடியும் என்ற அளவில் சில பொறுப்புகளை அவருக்கு வழங்கப்படலாம். எனக்கு புரிதலுக்காக கேட்கிறேன். யார் மறுக்கிறது? தலைவர் பதவி தான் முக்கியமான பதவி. அதை தாண்டி வேற ஒரு புதுசா ஒரு பதவியை உருவாக்கி கொடுப்பாங்கன்றீங்களா? தமிழ்நாட்டில் புதுசா எல்லாம் உருவாக்க வேண்டாங்க. நிறைய பதவிகள் இருக்குங்க. என்ன பதவி? வேற நிறைய இருக்கு. தமிழகத்தினுடைய பொறுப்பு இருக்கு, தென் மாநில பொறுப்பு இருக்கு, அகில இந்திய பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்கு, அகில இந்திய தலைவர் பொறுப்பு இருக்கு. இதெல்லாம் இருக்குதுங்க. கட்சியில தமிழ்நாட்டுக்கு பெரிய ரோல் கிடையாது. அது யார் சொன்னாங்க? அண்ணாமலை தானேங்க. நான் அதை மறுக்கல சார், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க இப்ப சேலம் மணிகண்டன் என்ன சொல்றாங்கன்னா, அதிருப்தி காரணமாக அவரை நீக்குறாங்க அப்படின்னு. அது அவருடைய கருத்துங்க. அவங்க கட்சியில் அதெல்லாம் சகஜமா நடக்கும். இது கட்டுப்பாடு உள்ள கட்சி. சரி, அண்ணாமலை மிக தெளிவாக, நான் தொண்டனாக வேலை செய்வதற்கு கூட தயாராக இருக்கிறேன், நான் இந்த கட்சியினுடைய தொண்டன், என் தலைமை எனக்கு என்ன கட்டளை எடுக்கிறதோ அதைத்தான் நான் கேட்பேன் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்லுகின்ற பொழுது எடப்பாடி அவர்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் மறுக்கல. அவர் தலைவராக இருந்தார். ஒரு கேள்வி திரு நித்யானந்தன், அதிமுகவுக்காக அண்ணாமலை அவர்கள் பொறுப்பில் இருந்து மாற்றப்படுறாரா? ஏன் அவசரப்படுறீங்க? நான் அவசரப்படல, கேட்கிறேன் சார் உங்கள்கிட்ட. அதிமுகவுக்கு அதிமுக முழுவதும் அண்ணாமலை எதிர்க்குதா?